மார்ச் 8 மகளிர் தினம் அன்றைக்கி வந்து நம்மளோட வீடு கொடுத்துற ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறதா முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கான ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆரம்பித்ததுனால எல்லா வேலைகளையும் கரெக்டாக முடிச்சுட்டுலாம் வீட்டுக்கு போக முடியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம இப்போதைக்கு வீட்டுக்கு போயிடலாம், போனதுக்கப்புறமா நமக்கு தேவைப்படுற மற்ற ப்ராசஸ்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது, டைல்ஸ் ஒட்டுறது, அந்த இதுன்னு எல்லா வேலையும் முடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹரிபரியாக நடக்க ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்க்க போனால், நம்ம வந்து வேலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளெல்லாம் போய் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வீடு ஃபங்க்ஷனுக்கான டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாததுனால வேலைக்கு வரவங்க எல்லாமே டிலே பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாங்களுமே இன்விடேஷனை அடிக்கிறோண்டான்னு சொல்லிட்டு இன்விடேஷனை அடிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்தாச்சு பார்க்குறதுக்கு. இந்த டேட்டில் நாங்கள் வந்து வேலையை முடிச்சு தான் ஆகணும் நீங்கள் அப்படின்ன பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க ஆரம்பித்தாங்க. அதை வந்து கடைசியாக நாளைக்கு வீடு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி வரலுமே மேக்ஸிமம் வேலையெல்லாம் போய்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால வீட்டுக்கான வழியெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம க்ளீன் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம மண்ணெல்லாம் கொட்டி வீடு வந்து கட்டணும்ல, அந்த வீட்டு வாசலையுமே சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஜேசிபி வச்சு அடித்து க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நமக்கு மாமா வீட்டிலேருந்து மரச்சாமானெல்லாம் அமைச்சிருக்காங்க. இது வந்து எல்லாமே நாகப்பட்டினத்தில் பண்ணது தான். மரக்கட்டில், அப்புறம் 3 கட்டில் வந்து செய்ய சொல்லியிருந்தேன், அப்புறம் ஒரு ஊஞ்சல் செய்ய சொல்லியிருந்தேன். இது எல்லாமே அங்கேருந்து தான் வந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சு ஒரு பொருளும். இது எல்லாமே நான் யூடியூப்பில் பார்த்து டிசைன் எடுத்து இந்த டிசைனில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருந்தேன். ஸோ அதே டிசைனில் ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் செய்யாத அளவுக்கு செம்ம வெயிட்டில் வேறு பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வீட்டோட செலிப்ரேஷன் மூடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம வந்து வீடு கொடுத்து நம்ம போக போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பொருள் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாமா வீட்டிலேருந்து வந்திருக்கு. ஸோ நாகப்பட்டினத்துலேருந்து கட்டிலெல்லாம் செஞ்சு வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லோரும் தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சிட்டு இருக்காங்க. மொதல் பொருள் வந்து நமக்கு மாமா வீட்டிலேருந்து வந்திருக்கு. மாமா வந்து செம்மையாக செஞ்சு அமைச்சிருக்காரு. 3 கட்டில், அப்புறம் ஒரு ஊஞ்சல், அப்புறம் ஒரு டைனிங் டேபிள், 8 சேர் வச்சு செஞ்சு கொடுத்துருக்காரு. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஃபஸ்ட்டு வந்து இறங்குற பொருளே வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குது. செம்மையாக இருக்கும். ஒரு பொருள் தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ அடுத்தடுத்து எல்லாருமே வந்து ஒரு பொருளாக தான் செய்கிறாங்க. இப்போது வீடு ஃபங்க்ஷன்றதுனால மொய்யா வைக்கிறத விட பொருளாக செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து சிலர்கிட்ட பணமாக கேட்டிருக்கேன். கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹால் காலியாக இருந்துச்சு. மாமா வீட்டு பொருள் தான் வந்து இறங்கியிருக்கு. இது வந்து சம்பு, மாரிஷ், மாமா 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மாரிஷ் தான் வந்து வண்டி கூட வந்திருக்காப்புல. சம்புக்கு வேலை இருக்கிறதுனால வீட்டில் இருக்காப்புல. ஸோ பொருட்கள் எல்லாம் செம்மையாக இருக்குது. இறங்கிட்ட பிறகு காட்டுறேன். தூக்கவே முடியல போல், செம்ம வெயிட் ஓவராக இருக்குதா. அது ரீப்பர் வேறு ஒரு 1 2 3 4 5 6 ரீப்பர், 7 8 ரீப்பர் போட்டிருக்குது. நீ சும்மா அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணு தமிழ். சரியான வெயிட்டு எல்லா பொருளுமே. வா, இவனுக்கு ஒரே ஜாலியாக இருக்குது. பார்த்து வெயிட்டா அப்புறம் எப்படி தொங்க விடுறது? இதை சோபாவை தான் வச்சுக்கணுமா? இதுவே 3-4 வேலை 4 வெயிட். அப்புறம் அப்புறம் செம்மையாக இருக்குது. இதில் என்ன ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, ஊஞ்சல் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இந்த ஊஞ்சலை தூக்கி எப்படி சீலிங்கில் மாட்டுறதுன்னு தெரில. மாட்டினா இந்த வெயிட்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம வெயிட்டெல்லாம் உட்காந்தா தாங்குமான்னு தெரியல. செம்மையாக இருக்குது ஊஞ்சல். நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக செஞ்சு அமைச்சிருக்காங்க. நான் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. பேக் கேமராவில் காட்டுறேன்.
இந்த வீடியோ இங்கேருந்து நிறைவடையுது. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கு கட்டில் 3 கட்டில், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊஞ்சல், அதுக்கப்புறம் வந்து டைனிங் டேபிள் ரெடி ஆகிருக்கு. டைனிங் டேபிள் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன். 8 சேர் வச்ச டைனிங் டேபிள் பெருசாக இருக்குது. நல்லா ஒரு 7 அடி 3 அடி வந்து அகலத்தில் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாம் செட் பண்ணால் வீடே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செம்மையாக தெரியும். ஸோ இன்றைக்கி 7ஆம் தேதி அன்றைக்கி காலையில் எல்லா பொருளுமே வந்து சேர்ந்துருச்சு. நாகப்பட்டினத்துலேருந்து எல்லா பொருளும் இறக்கியும் வச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பொருள் வருதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது வரைக்கும் பாய்.